ஒரு சாட்டில் அடிக்கிறாங்க இவன் பெரிய புளிச்சாட்டு மூக்கல பீ வந்துடும். யார பார்த்து உங்களை போய் சொல்லுவனா ஏண்டாடு பிடிச்சா கடிச்சு விட மாட்டேன். அமைச்சரு அமைச்சரா ஏண்டா அமைச்சரா இந்த புழுதியில நான் ஏண்டா கூத்தாடி இருக்கிறேன். நான் சட்டசபையில உட்காந்து என்னை எவன் அடிக்கிறானோ அவனை தலை கீழே தொங்க விட்டு 6 புடுங்குவேன். நண்பா கொலாயிலுக்கிறான் நண்பா ஓடுவாயே. நானும் சபையில் தத்தாராகி வருகிற போது ஆமா சபையை பார்த்தால் என்ன சபை எல்லாம் கூத்து பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். ஓ தேவலோகத்தில் கூடியிருந்த தேவர் சபை, தேவர் சபை. தற்சமயம் பூலோகத்தில் கூடியிருப்பது ராஜசபை, தெய்வீகமான ராஜசபை. ஆமா ஆமாங்க. இந்த ராஜசபையிலே ஆனா பிறந்த அப்பமார்களோ பெண்ணா பிறந்த என்னுடைய அருமை சகோதரர்களோ சகோதர சகோதரிகளும் நிரந்தரமாக வந்திருக்கிறார். நண்பா நண்பா நாட்டுக்கு நாடு மகாநாடு. நாட்டுக்கு நாடு தமிழ்நாடு. தமிழ்நாடு இது யாருக்கு தெரியாதா? மகாநாடு. நாட்டுக்கு நாடு மகாநாடு. நீர்வள நிலவள தனவள குடிவளம் பொருந்திய மச்சிமா நகரத்துக்கு ஒப்பாகி மச்சிமா நகரத்துக்கு ஒப்பாகி நகரத்தின் பேரு ஊர் பேர் தெரியல. எதுக்கு கூத்து விட்டுக்கிறான்னு தெரியல. ஏன்டா எனக்கு முன்னாடி வந்தா அதான் என்ன வேஷம் நீ போட்டுக்கலாம், என்ன வேஷம் போட்டுக்கிட்டு வந்துக்கிறன்னு தெரியல. எதுவுமே தெரியாது என்ன புண்டைக்கு வேஷம் போட்டு. சரி கரியம்பட்டி 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 என்றா இந்த இடம் நம்மளுக்கு இன்னைக்கு இது ஒரு அப்பு சமைக்கிறோம். ஆமா ஆமாங்க. இருந்தாலும் காலையில எல்லாம் நம்ம மூஞ்ச பார்த்தா பவுடர் அடிச்சு விட்டா மூஞ்சில நாய் மூத்திரம் விட்டுருக்கு. எத்தனை பேருக்கு கேவலப்படுத்துவேன் நண்பா. இன்று நடத்தக்கூடிய நாடகம் எதற்கு அதுவும் தெரியலையா? நீங்க சொல்றீங்களே பூரா நானே தான் சொல்லிவிட்டேன். உனக்கெல்லாம் எதுக்குடா மதிப்புக்கு மரியாதைக்குரிய வாழ்ந்து முடித்த இந்த மண்ணை விட்டு போனாலும் மக்களுடைய மனதை விட்டு போகக்கூடாது என்று முனியம்மார்கள் நினைவஞ்சலியாக 9ஆம் நாள் நினைவஞ்சலியாக இன்று ஓர் இரவு சொந்த பந்தம் உற்றார் உறவினர் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து பேரன் பேத்தி பிரிவுகள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து இன்று ஓர் இரவு தாயினுடைய பேர் விளங்க வேண்டும் என்று இன்று நாடகத்தை அரங்கேற்ற வைத்துள்ளார். முனியம்மா செத்து சிவமதி சார்போகு சாமி இப்ப 4ஆம் பதிவு அடைய வேண்டும். என்ன பெற்றத்துக்கு அடையாளம் பிள்ளைகள் செய்யக்கூடிய கடமை. ஆமா பேர் சொல்லும் பிள்ளையா? ஆமா. எதுக்கு போறது? சத்து சிவமதி சாலுவக சாமி இப்ப 4ஆம் பதிவு அடைய வேண்டும் சொல்லி பல்லாயிரங்களுக்கு செலவுகள் செய்து அன்போடு நமக்கு அமுதளித்து மகாபாரதத்தில் ஒரு பாகமாகி கர்ணன் முத்தி மோட்சம். கர்ணன் சுத்தம் மோசம். சுத்தம் மோசம். கர்ணன் முத்தி
மோட்சம். ஆமா 17ஆம் நாள் சண்டை. ஆமா. இந்த நாடகத்தில் கர்ணன் முத்தி மோட்சம் என்ற நாடகத்தை ஐயா அவங்க அரங்கேற்றம் செய்திருக்கிறாங்க. நண்பா, ஏங்க இன்று நடத்தக்கூடிய நாடகத்திலே நான் யாராக வந்திருக்கிறேன்? ஐயோ கூதி கட்சி ஊரி தாங்க கழுத்துல வைக்காதீங்க. அப்படியா? கழுத்துல வச்சு இது இருக்கிற பாயிண்டாங்கிற முனைக்கு கழுத்து கீழே விழுந்துட்டா என் பொண்டாட்டிக்கு நான் ஒரே பிரச்சனை. மற்றவங்களுக்கு 4-5 இங்க என்னென்ன நடக்குது பெருமையா தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். யாராவது வீட்டுல கட்டில் ஓடிது அதெல்லாம் எது போய் பாத்துட்டு யாருல? சரி விடுங்க. இந்த நாடகத்தில் நான் யாரு? நீங்க யாரு? என் குலத்தை வேந்தன். இந்த குலத்தில் பிறந்தவர். சேர்றா இந்த குலத்தில் பிறந்தவர் ஊம்பிரியன். நான் யார் என்று சொல்லி வருகின்றேன். இந்த தேசம் எங்கும் எங்கும் ராஜகாதி போனாரு. இந்த தேசம் எங்கும் எங்கும் ராஜகாதி போனாரு. நான் அதுவில துரியலிதோ நானே அஞ்சாச்சாரத்தில செஞ்சது எனக்கு செவப்பு கல்லு மாங்கலியோ என் மன்னவா செல்வம் உரையில இந்த செவப்பு கல்லு மங்கலியே இங்க மதுரையில செஞ்சது எனக்கு மஞ்சள் கல்லு மாங்கலியும் 25 ரூபா இந்த விஷயம் என் மன்னவா நீ இருக்கு மட்டுவா என் மகிமே குறையல என்ன மஞ்சள் கல்லு மங்கிலியே
எங்க பாட்டு செத்ததை நினைச்சுக்கிட்டு ஒப்பாரி பாடிக்கிட்டு இருந்தான். எங்க இங்க செத்து போய்க்கிறாளா? இல்ல அது நினைப்பு வந்துருச்சுங்க இந்த நேரத்துலயா? காலையில போய் உன் வீட்டா நடந்துக்க. இல்ல இப்படி எல்லாம் அடி வாங்குறத விட எங்க கிழவனாட்டும் செத்து இருந்தா கூட பரவாயில்ல. யாரு நம்மளால மட்டும் இந்த நேரத்துல கண்டுகிட்டேன்னா என்ன செய்வ? அறுத்து நாய்க்கு போடுவேன். என்ன கழுத்தவா இல்ல கையவா காலவா? முக்கி பத்தல்ல அறுத்து போடுவேன். என்னடா என்னமோ சொல்ற? என்னத்த அறுத்து போடுவேன்? தெரியாது உனக்கு? கத்திரிக்காய் பெருமாள் மச்சான் சொல்லிவிட்டாங்க. கத்திரிக்காய் இப்படி இருக்குமா? அதை அறுத்து போட்டுறதான். காதல மாட்டிக்கிட்டு தெரியுறியா? என்னது? சாமி உங்களை கண்டவர் கலைஞராக பார்த்தவர் பயந்து ஓடுறாங்க. அந்த ரெண்டு சராசரமெல்லாம் கிடு 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 என்னை கண்டவுடன் திருச்சினா போல அறுத்துக்கிட்டு செத்து போடுவேன். ஆமா. நீங்க யாரு? அப்படியா? உங்க பேர் என்ன? உங்களுடைய குலம் கோத்திரம் நண்பா எங்க? டெல்லி அஸ்திராபிரத ஜகத்தோடு பரிமளை செய்து வரக்கூடிய தங்களை தியாகம் படித்த யாருக்கும் வணங்காமுடி சேகரன். என் பேரோ துரியோதன சக்கரவர்த்தி. சாமி நெசமாலுமே யாருக்குமே சிரவணங்க மாட்டேன். யாருக்குமே வணங்க மாட்டேன். அந்த முக்கன் படைத்த பரமேஸ்வரம் வந்தா கூட யாரு வாங்கு அப்படின்னு நெஞ்ச நிமித்தி. ஆமா சாமி அப்புறம் ஏப்பன இன்னைக்கு காலையில கந்துக்காரன் வந்ததும் ஓடி ஒண்டிக்கிட்டேன். நீதான் ஓடி ஒளிஞ்சுக்கிட்ட. சாமி கூத்தாடி விட்டு போனா வீட்டுக்கு வர்றது 3 மணிக்கு தான் வரியா? கடங்காரன் இல்லையா? கூத்து அங்கங்க குடுக்குறாங்க இல்லையா? ஓ நீங்க வந்து வாங்குறவங்க இல்ல, நீங்க கந்து குடுக்கறவங்களா? ஆமா. வாங்கினா புண்டை முடிக்கு கொடுத்தாண்டா ஆகணும். அப்படியாற்பட்ட சேகரன் வெங்கல சரிகிரம் படைத்த துரியோதன மன்னன். துரியோதன மன்னனுக்கு உங்க பெயரோ துரியோதன மன்னன். ஆமா. ஆயனும் உன்னை பெற்று எடுத்தார்களே உன் தாய் தந்தைகள், அவர்கள் யாரு? அப்படியா? அவங்களின் பெயர் என்ன? நண்பா என்ன 10 மாதம் 300 நாள் 3000 திசை நாடிகள் அங்கத்தில் சுமந்தெடுத்து வாடாய மகனே, அப்பா மகனே, அப்பா 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 இதான் வாடாய மகனேங்கிறிய. அப்படி என்று கட்டி தழுவி முத்தமிட்ட உன் தாய் தந்தை பால் ஊத்தி சோறு ஊட்டி வளர்த்த தாய் தந்தை யார் தெரியுமா? பால் ஊத்தி விட்டாங்களா? இருந்தாலும் என் தாய் தந்தை சொல்வதற்கு முன்பதாக என்னுடைய வேடத்தை பாராட்டி மரியாதைக்குரிய என் மதிப்புக்கு மரியாதைக்குரிய ஐயா அவங்க ராஜீவ்காந்தி ஐயா அவர்கள் 50 ரூபாய் அவருடைய சொத்துல இருந்து அன்பளிப்பாக கொடுத்திருக்கிறார். அவருடைய குடும்பம் எனக்கும் ஒரு 20 ரூபாய் அன்பளிப்பு செய்தார். அவருடைய குடும்பம் அன்புக்கும் பண்புக்கும் பாசத்துக்கு நிறைந்த ஐயா. உங்க பேரு என்னன்னு தெரியல. எல்லாம் உட்டையா சொல்லவும் என்ன பேருன்னு தெரியல. பிரசாந்த் எனக்காக ஒரு 20 ரூபாய் அன்பளிப்பு செய்திருக்கிறார். அவர் செய்யும் தொழிலும் பிள்ளைகள் படிக்கக்கூடிய கல்வியும் இன்னும் கல்யாணம் ஆகல. அப்புறம் என்ன விட எலுமிச்சை கணிக்கு எதிர்கணி இல்லாமல் ஆண்டு வர நீண்டு வாழ ஆண்டு வாழ வேண்டும். வணக்கம் ஐயா. துரியோதன மன்னன் உன்னை ஈண்டெடுத்த தாய் தந்தை யார்? என்ன 10 மாதம் தாங்கும் வந்து ஐயா தாங்கும் வந்து
என்ன பால் வந்து அழகிறாடி. நீ அம்மா கூக்கத்தாங்க ஏய் இல்ல இங்க வேறங்க இது ராஜா கதை. சரி சரி இருக்கு. ஐயா ஆ இங்க பைரம் ஆ சிற வணங்காமுடி சாகரன் ஆமா 60 கோடி வேண்டாம் ஆ. எங்களை சரிகரம் படித்தவர் உண்மைதான். எட்டோன் சக்கரவர்த்தி. ஏன் நானா? ஐயா எட்டோன் சக்கரவர்த்தியா இருந்தாலும் 10 மாதம் 300 நாள் 3000 தச வினாடி அங்கத்தில் சுமந்து அவனியில பெற்று பாடகன் மகனை வருங்கால இளவரசா கண்ணே மணியே கல்கண்டே தேன் அமுதே முத்தே பவளமே என்று இந்த தாளாட்டி சீராட்டி வளர்த்திய தாய் தந்தை யாரு? ஏய் தாய் காந்தாரி. நான் வரும்போதே கண்டுகிட்டேன். தந்தையா நான் வரும்போதே நீ அவங்க அம்மா இதாத்தான் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டேன். எப்படி அம்மா காட்டேரியா தாயாரி காட்டேரி எங்க அம்மா. யார் யார் யாரு? ஏய் தாய் காந்தாரி. ஆயோ காந்தாரி. தந்தையா ஆஹா திருதராட்டியது மகாராஜன். மகாராஜா தாய் காந்தாரிக்கும் தந்தை திருதராட்டிய மன்னனுக்கும் பிறந்த துரியோதன மன்னனா இருந்தாலும் நீங்க முண்டியா என்ன காலா இல்லைங்க, நீங்க ஒண்டியா அப்படி கூட கேளு. பேர் சேர்ந்து பிறந்தவர்கள். அப்படியா? ஆமாங்க. நண்பா எங்க என் உடன் பிறந்த தம்பிமார்கள் எத்தனை பேர் தெரியுமா? ரெண்டா? ஏய் எத்தனை? சொன்னா நீ பயந்து போயிருவ. அப்படியா? என் உடன் பிறந்த பிறப்பு எத்தனை பேர் இத சொல்லு. ஐயா கூட பிறந்ததொரு என் தம்பிமாரு. அந்த பேரை சொல்வேன். ஐயாங்க சேர்ந்து பிறந்தாரு என் தம்பி மாறு. அந்த சேனு பாலு பிடித்த தம்பி மாறு பேர சொல்லு.
மாரியம்மனுக்கும் தரதநாட்டிய மன்னனுக்கும் பிறந்த மன்னனோ துரியோதன மன்னன் நீங்க. ஆமா. உங்க கூட சேர்ந்து பிறந்தவர்கள் எத்தனை? பால் உண்ணவர்கள் எத்தனை? நண்பா, கூடி பிறந்தவர்கள், கூட்டுப்பால் உண்ணவர்கள் சகோதரர்கள் எத்தனை பேர் சேர்ந்து பிறந்தீர்கள்? அப்படியா? அதேதான் நண்பா. ஆண்டா ஆண்டாவா? நண்பன் கூப்பிட்ட மாதிரியே இருக்கு. டேய், ஓய், என் பேர் துரியோதனாக இருந்தாலும் துச்சோதனன், துச்சரசன், துன்மகன், கலந்தன், சகன், சமவேந்தன், நந்தநந்தனன், சுபாகு, சுபகேது, சுபகுரு இப்படி சொல்லக்கூடிய என் உடன் பிறந்தவர்களோ 99 பேர். அல்லாடெல்லாம் ஓடி போயிரு. நல்லா சாமி, ஆண் பிள்ளைகளே 99 பேர். இன்னும் எதுனாலும் என்ன சேர்த்தனா 100டா. ஓ, உங்களோட 100. ஆமா. அப்புறம் ஒரே ஒரு தங்கை. சாமி, ஆசைக்கு அன்புக்கு சிறந்தது ஒரே ஒரு தங்கை இருக்குது. உன் தங்கச்சி நான் சேர்த்துக்கிட்டா திருநாட்டிய மன்னனுக்கும் காந்தாரி மண் தாய்க்கும் பிறந்தவர்களோ கௌரவநாதிகள் 100 ஆண் பிள்ளைகள். நீங்க ஒரே ஒரு பொட்ட பிள்ளை. பாவம் சார், இந்த ஒரு பிள்ளை பொட்ட பிள்ளை நினைச்சா தான் கொடுமையா இருக்குது. ஏதோ ஒரு தவம் தேரு திருவிழா நான் சொல்றேன். நோம்பின் நொடி காது குத்து இப்படி ஏதாவது ஒரு நல்ல தேவைகள் இருந்தா ஒரு பொண்ணு 100 வீட்டுக்கு வந்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு வீட்டுல சாப்பிட்டாலும் 3 மாசம் 3.5 மாசம் தள்ளி போயிடும். சாமி, நான் கேட்கறது கொஞ்சம் தப்பா நினைச்சுக்காதீங்க, மனச தளர விடாதீங்க. நீங்க 100 பேர் இருக்கிறீங்கல்ல, இந்த ஒரு பொட்ட பிள்ளைக்கு நல்ல செய்தியா இருந்தா வந்தா 3 மாசம் இங்கே அப்பம் வீட்டுல இருந்துக்கும். ஏதோ உங்க வீட்டுல ஒரு புடம் விழுந்தட்டா கேளுங்க. ஒரு பொட்ட பிள்ளை, நீங்க 100 அண்ணன் தம்பிங்க, 100 பேத்துக்கு காரியத்துக்குன்னா ஆளுக்கு ஒரு வேட்டி துண்டு எடுக்கணும். ஆளுக்கு ஒரு சிப்ப அரிசி கொடுக்கணும். அதெல்லாம் ஆக்கி போட்டா திங்கிற போறோம், மூட்டை கொடுத்தா தான் வாங்கிட்டு போறீங்க. நீங்க எல்லாம் கறி திங்கணும்னா ஒரு பட்டி ஆட்டியே வெட்டணும். ஆமா, இதெல்லாம் செஞ்சுட்டு ஒரு பொட்ட பிள்ளை கடனை கட்டுறதுக்கு செங்கல் சூழல் வேலைக்கு போகுமா? இல்ல நெல்லூருக்கு போய் கடனை கட்ட முடியுமா? எப்பேற்பட்ட மன்னனுக்கு கொடுத்துருக்கீங்க தெரியுமா? என் தங்கச்சி என் தங்கை திருச்சடியவே எப்பேற்பட்ட மன்னனுக்கு கொடுத்துருக்க தெரியுமா? எப்பேற்பட்ட மன்னன்? சிந்து மகா தேசத்தை ஆண்டு வரக்கூடிய 5 மகாராஜனுக்கு கொடுத்துருக்காங்க. நாடாளக்கூடிய அரசன், ஒரு நாட்டு அரசன். ஆமா, உன்னாட்ட தெருவு நாய்க்கெல்லாம் என் தங்கை கொடுக்க மாட்டேன். ஒரு வீட்டுல உளுந்து போனதுக்கு ஒரு நாட்டையும் வித்து விட்டாவே போயிருங்க. சரி விடு. 101 மன்னர்களும் ஆண்டு வரக்கூடிய தேசம் டெல்லி அஸ்தினாபுரம். டெல்லி அஸ்தாபுரம் எங்களுடைய நாடுன்னு சொல்றீங்க. 56 சரி, சிறப்பு இங்க நாடு டெல்லி சொல்லப்பட்ட அஸ்தாபுரம். இந்த அஸ்தாபுரத்துக்கு நீங்க மட்டும்தான் உரியவர்களா, இல்ல பங்கும் வகையாளிகள் எதிரிகள் உண்டா இல்லையா? நீங்கள் மட்டுமா? யாராவது பங்கும் பகையாளி யாராவது இருக்கிறாங்களா இல்லையா? மன்னர்கள் நீங்க மட்டும்தான் நாட்டுக்கு உரியவர்களா, இல்ல நாட்டுக்கு பங்கு பகையாளிகள் எதிரிகள்? எதிரி இல்லாத வாழ்க்கை இருட்டு வாழ்க்கை. ஆமா, அவன் ஒரு சைக்கிள் வாங்கினா நாம ஒரு டிவிஸ் வாங்கணும். எனக்கு பேருப்பட்ட யாரு எனக்கு எதிரி தெரியுமா? அவன் ஒரு டிவிஸ் வண்டி வாங்கினா நாம ஒரு புல்லட் வாங்கணும். அவன் ஒரு காட்டாயிசி வாங்கினா நாம ஒரு பெட்ரோல். ஆமா, அதனால எதிரி சொல்றீங்களே, யாரு எதிரி? அப்படியா? யாரு எனக்கு எதிரி தெரியுமா?
எதிரியடா. சுவாமி எங்களுக்கு நேரிட்ட எதிரிகள் அப்படின்னு சொல்றீங்களே, ஆமா. இந்த நாட்டுக்கு எதிரிகள் யாரு? ஏய், ஓய், கூட கட்டி குந்தாதே மக்கள் இருக்கிறார பாண்டவர்கள். ஓ, பாண்டவர்களே எனக்கு எதிரி. சாமி, நீங்க யாரு? நாங்களோ பெரியப்பார் பிள்ளைகள். பெரியப்ப பிள்ளைகள். அவங்க சித்தப்ப பிள்ளைகள். சித்தப்பார் பிள்ளைகளும் பெரியப்பார் பிள்ளைகளும் சேர்ந்து வாழக்கூடிய நீங்க அவர்கள் எப்படி உங்களுக்கு பகைவரானார்கள்? ஏய், எப்படி எதிரியானார்கள்? எப்படியா? ஆமாங்க. எப்படி தெரியுமா? எப்படிங்க? டெல்லி அஸ்தினாபுரம் என்ற 56 தேசம். ஆமா. பாண்டவர்களோ 5. அவர்களோ 5 பஞ்ச பணாதிகள். ஆமா. சரி, நாங்களோ 100 மன்னர்கள். என்ன பண்றது சாமி? அவங்க எப்பவும் சத்துக்கு பெத்துக்கிட்டு அப்படி உங்க ஒப்பம் போட்டு புடிங்கி எடுத்து. ஏய், இந்த 100 மன்னர்களுக்கு சரி நாடு, இந்த பாண்டவர்களுக்கு 5 சரி நாடு. நாடு கொடுக்க முடியுமா? முடியாதுங்க. எப்படா பாதி பாதி பிரிச்சு கொடுக்க? கொடுக்க முடியாது. உரியவர்கள் இருவர்களும் சித்தப்பார் பிள்ளைகள் பெரியப்பார் பிள்ளைகள். அவர்களுக்கு நாட்டை சரிபாகம் பிடித்தா அவர்களுக்கு பாதி உங்களுக்கு பாதி என்று என்ன செய்தீர்கள்? என்ன செய்த தெரியுமா? இந்த பாண்டவர்களுக்கு ஊசுமன நாட்டுவதற்கு ஒரு சான் மண்ணு தர மாட்டேன். ஒரு புடி. சாமி, நான் சொல்றேன்னு கோபப்பட்டு எனக்கு பெரிய ஒருத்தர் இருந்தாங்க. இந்த மைக்கிள் பையனுக்கு தெரியும். எங்க அப்பா ஒருத்தர் 2 பேர் தான். எங்க பாட்டனுக்கும் பாட்டிக்கும் பிறந்தவங்க. எங்க பெரியப்ப அப்ப எங்க பெரியப்பனுக்கு முன்னே எங்க அப்பன் செத்து போயிட்டான். எங்க பெரியப்ப என்ன பண்ணிவிட்டான்? இருக்கிறது 1.5 ஏக்கரா காடு. இந்த 1.5 ஏக்கரா காடு உங்களுக்கு ஒரு பிடி மண்ணு கொடுப்பனா அப்படின்னு எங்களை ஏமாத்தினான் சாமி. எங்க பெரியப்பும் பாய் வியாபாரம் பண்ணுவாங்க. சைக்கிள்ல பாய் கட்டிக்கிட்டு அப்படி கிட்டு முறுக்கிட்டு மெதிச்சுக்கிட்டு போயிட்டு இருந்தான். நல்லா பைபாஸ் ரோடு சாமி. நடு ரோட்ல எங்க பெரியப்பும் பெருமையா பெரியங்களுக்காக நாம நிலத்தை கொடுக்க போறோம், மண்ணை கொடுக்க போறோம் பெருமையா சைக்கிள் மெதிச்சுக்கிட்டு போயிட்டு இருந்தான். பொண்ணு ஒரு டாரஸ் லாரி வந்து அப்படியே தாரோட சேர்த்து வடிச்சு எடுத்து போயிட்டு என்னமோ நல்ல வார்த்தை சொல்றான்னு நான் ஓங்கிட்டுக்கிறேன். அந்த நிலைமையாது உங்களுக்கு வந்து ஊடுவாயே காத்து கொஞ்சம் பொழப்பு பண்ணி விடுங்க. பாண்டவர்கள் எப்படியாவது மடிக்க வேண்டும். இந்த பார் உலகத்திலே நானே ஆள வேண்டும் என்று சொல்லி சக்கரவர்த்தி என்ன செய்த தெரியுமா? என்னென்ன வஞ்சகத்தை செய்தீர்கள்?
பாண்டவர்களை எப்படியாவது மடிக்க வேண்டும். பாண்டவர்களை எப்படியோ ஒன்று மலிக்க வேண்டும் என்று ஆமா, சூது பகடையாடி நாட்டு நகர நவீன செங்கோல் அனைத்தும் பறித்து. சரி, அது மட்டுமா? ஏய், 12 வருட காடு, 1 வருடம் ஐயாவது வாசம். இந்த ஐயாவது வாசத்திலே வந்தால் ஒருத்தர் கண்ணு கூட தெரியக்கூடாது. இவர்கள் தான் பாண்டவர்கள் என்று தெரிஞ்சா மீண்டும் 13 ஆண்டு காலம், 3 12 36 வருடம் காடே போக வேண்டும். இவர்கள் தான் பாண்டவர் என்று தெரியாத அந்நியாவது வாசத்துல காலம் கழிக்க வேண்டும். ஆமா, சரிங்க. அப்படி ஒவ்வொரு வனத்திலும் உண்ணுகின்ற சாதத்தில் விஷத்தை கலந்து, படுக்கின்ற பாய்தலில் பாம்புகளை சுட்டி வைத்து, ஊருக்கு ஒருத்தர் இருந்தா போதுங்க, குளிக்கின்ற ஜலதனில் கூர் வசைகளை நாட்டினேன். குளிச்சா குத்தி கிடிச்சு ஆகட்டுமே. இப்படி கட்டளை என்ன தெரியுமா? பாண்டவர்களுக்கு 12 வருடம் காடு, 1 வருடம் ஐயாவது வருஷத்துல மறைந்து வாழ வேண்டும் என்று சொல்லி வெந்தச்சோறு விதமறியாமல். ஆமா, அனாதி கானகத்திலே காலம் கழித்து வந்தார். பாண்டவர்கள் அங்குள்ள பிரகாரம் பாதி நாடு தருகிறேன் என்று நீங்க சொல்லல, குரு பெரியவர்கள் சொன்னார்கள். நீ நல்லவனா தான் சொல்லி இருப்பேன். ஏய் நண்பா, இல்லன்னா சொல்றேன். எங்க அந்த பக்கம் திருப்பி பேசுற? பங்காளி கிட்ட பேசிக்கிட்டு. சரி, இருக்கட்டும். ஏய், இருந்தாலும் பாண்டவர்களுக்கு நாடு வேண்டும் என்று யாரு விட்டு நாடு கேட்கிறாங்க தெரியுமா? 12 முடிந்தது, 1 ஆண்டு அந்நியாவது வாசம் முடிந்தது, 13 முடிந்து நாடு கேட்க வந்தவர்கள் யாரு தெரியுமா? உலக மாமுனியாகிய கோட்டான விட்டு நாடு கேட்கிறாங்களே, உலகமா முனிவரை. சரி, அதனால பாண்டவர்களுக்கு நாடு கேட்பதற்கு உனக்கு என்ன தகுதி? ஓடிவிடு என்று சொல்லிருந்தா நான் என்னதுக்கு இந்த புலிதியில் ஆடிட்டு இருக்கேன்? போடா வெளியேங்கறிய. உலக மாமுனிய கோட்டானே தான் சொன்னீங்க, விட்டு வெளியே போங்கறீங்க. ஆமா, சரி போயிட்டாரு. ஏய், மீண்டும் யாரு வந்தாரு? மறுபடியும் யார் தெரியுமா? அர்ஜுனுக்கு பிறந்த அழகு பிளேந்திர விட்டு நாடு கேட்டார். அர்ஜுனுக்கு பிறந்த அழகு பிளேந்திர விட்டு நாடு கேட்டார். சின்ன பையன் இவன் போனா மனம் இலங்கி துரியோதன நாடு தருவான் என்று அனுப்பி வைத்தார். கொடுப்பேனா? கொடுக்க மறுத்து விட்டேன். அதனால மீண்டும் யார் வந்தார் தெரியுமா? சிறிமந்த கண்ணன் வந்தார். நாராயணன் கண்ணன். ஆமா, சரிங்க. கண்ணன் வந்து பாண்டவர்களுடைய நாடு எப்ப தரப்போகிறேன் என்று கேட்டார். அப்பதான் சொன்னேன், ஏய், பாண்டவனுடைய நாடு எப்ப தரப்போகிறேன் என்று கேட்கிறாய்? வீர தீர பராக்கிரம் இல்லாதவங்களுக்கு எல்லாம் நாடு தருவது நான். உங்களிடம் இருப்பது 11 அக்ரோனி சேனை. என்னிடம் இருப்பதோ 11 அக்ரோனி சேனைகள். ஆமா, அவர்களிடம் இருப்பது 7 அக்ரோனி சேனை. 7 அக்ரோனி சேனை. ஆமா, இந்த 18 அக்ரோனி சேனை படைகளோ, குதிரை படைகளோ, ஒட்டக படைகளோ, தரைப்படைகளோ அனைத்துமே வெல்ல வேண்டும். வென்றால் ஆமா, கத்தி முனையால் யாரு வெற்றி பெறார்களோ அன்னவருக்கு நாடு என்று சொன்னேன். அப்புறம் 18 நாள் 18 நாள் பாரத போர் தொடங்கி இருக்கிறது. போர் தொடங்கி இப்ப எத்தனை நாள் சண்டை முடிந்தது? 16 நாள் சண்டை முடிந்து விட்டது. நேற்றோடு 17 நாள் சண்டை முடிந்தது. 16 நாள் சண்டை முடிந்து விட்டது. வெடிந்தா 17வது நாள் சண்டை. 16 நாள் சண்டை முடிந்து விட்டது. வெடிந்தா 17 நாள் யுத்தம். அதனால என் கொத்தும் குலதெய்வமா விளங்கி வரக்கூடிய சகுனி மாமனை அழைத்து இந்த 17ஆம் போருக்கு யாரு அனுப்புவோம், யாரு வெற்றி பெற்று வருவார் என்று சொல்லி என் மாமனை சகுனி அழைத்து ஒரு வார்த்தை கேட்க வேண்டும். ஆமாங்க, அவர் இல்லாத நீ ஒரு அணுவும் அசையாது. ஆமா, அதனால அவர் அழைத்து ஒரு வார்த்தை கேட்க வேண்டும். என் மாமனை சீக்கிரம் அழைத்து வா. அந்த கிழமை எங்க சாராயம் குடிச்சிட்டு அரமனையில் இருக்கிறார், சீக்கிரம் அழைத்து வாடா. ஏறி வேலை காய்ச்சி எழுதி எடுக்கிறதுக்கு போயிட்டு அப்படி என்ன பத்தி இருக்கிற அப்படியே ஏறி எட்டி பார்க்கிறோம். மன்னனாகப்பட்டவர் 17ஆம் நாள் சண்டை எப்படி முடிப்பது, என்ன செய்வது என்று தெரியாமல் தன் மாமன் ஜகினி அழைக்க